ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிங் அண்ட் பான் எண்டிங். நம்ம ஆல்ரெடி அப்போசிஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த அப்போசிஷன் என் கேமில் எப்படி யூஸ் ஆகுதுன்றத இந்த வீடியோ நம்ம கிளியராகவே நம்ம புரிய வைக்கும். இந்த பொசிஷனில் பாருங்கள், ஒயிட் கிட்ட ஒரு பான் இருக்குது. கிங் வந்து அப்போசிஷன் பிடிக்கிறாங்க ஒயிட்டு. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிங் E5, அகெயின் கிங் E3, அகெயின் பாருங்கள் கிங் F5 பண்ணும்போது கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா D4ல் ஒரு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்குது. நம்ம கிங் வந்து கிராஸாக இம்ப்ரூவ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. அகெயின் கிங் ஒன்லி மூவ், அகெயின் அப்போசிஷன். கிங் F6 இல்லை D6 ரெண்டு மூவ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கிங் D6 போனால் நம்ம கிங் வந்து D5 போயிட்டு நம்ம ஸ்லோவாக நம்ம என்ட்ரி கிடைக்குது. அகெயின் கிங் E7 நம்ம அப்போசிஷன் பிடிக்கிறோம் ஸ்லோவாக. அகெயின் கிங் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 ஆப்ஷன்ஸில் அவங்க அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் F6 என்ட்ரி கிடைக்குது. F6 போகிறோம், அகெயின் அப்போசிஷன். பாருங்கள், அப்போசிஷன் 6th ரேங்க் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்போசிஷன் பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பானை புஷ் பண்ணலாம். அது வரைக்கும் பானை புஷ் பண்ண வேணாம். இப்போ பிளாக் என்ன மூவ் பண்ணாலும் பான் டபுள் புஷ் பண்ணலாம். அகெயின் எனி மூவ், அகெயின் பான் புஷ் பண்ணுங்கள். இப்போது நம்ம எங்கே குயின் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கொயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த 3 ஸ்கொயருமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். பிளாக் வாட் எவர் இட் இஸ் என்ன மூவ் பண்ணாலும் நம்ம பான் புஷ் பண்ணலாம். அகெயின் பான் புஷ்ஷு, அகெயின் கிங் எனி மூவ், பானை புஷ் பண்ணிவிட்டு நம்ம குயினை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இது ஒரு வேரியேஷன். ஓகே, இதே சம்மில் இன்னொரு வேரியேஷன் இருக்குது ஆக்சுவலாக. 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் ஆக்சுவலாக. கிங் ஒன்லி மூவ், அகெயின் கிங் நம்ம கிராஸாக என்ட்ரி கிடைக்குது ஆக்சுவலாக. கிங்கை நம்ம ஆப்போசிட் நம்ம ஸ்லோவாக என்ட்ரி எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம் ஆக்சுவலாக. அகெயின் கிங் ஒன்லி மூவ். இப்போ கிங் D6 வந்துட்டாங்க. இப்போ D6 வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பான் E4, கண்ட்ரோல் D5, கிங் ஒன்லி மூவ், அகெயின் பான் புஷ்ஷு. கிங் வந்து குயின் பண்ணுற ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அகெயின் அப்போசிஷன் கிங் எனி மூவ், ஒயிட் வந்து ஈஸியாக அந்த குயின் பண்ணுற ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் பிளாக் என்ன மூவ் பண்ணாலும் நம்ம பானை புஷ் பண்ணி நம்ம டேக் குயின் பண்ணிக்கலாம். அகெயின் ஒன் மோர் வேரியேஷனும் சொல்கிறேன். பட் இதை தாண்டி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இதில். அகெயின் கிங் ஒன்லி மூவ், அகெயின் அப்போசிஷன், கிங் ஒன்லி மூவ், கிங்கை கிராஸாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். பட் இப்போது ஸ்ட்ரைட்டாகவே கிங் D4னா ஸ்ட்ரைட்டாக E4 பான் புஷ் பண்ணிட்டு D5 ஸ்கொயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ கிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த ஸ்கொயரை பிளாக் பண்ணிடலாம். கிங்கோட ஸ்கொயரை பிளாக் பண்ணிடலாம். அதர்வைஸ் இங்கே ப்ளே பண்ணாலும் விண்டு தான். அகெயின் கிங் ஒன்லி மூவ், அகெயின் பிளாக்கு. இப்போ திரும்ப கிங் வந்து பானை டேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பான் புஷ், அகெயின் பான் புஷ். இப்போ ஈஸி தான். அவங்க என்ன மூவ் பண்ணாலும் கிங்கை நம்ம மூவ் பண்ணிவிட்டு நம்ம பானை குயின் பண்ணிடலாம் ஈஸியாக. இது ஒரு வேரியேஷன்ஸ். ஓகே, நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் நிறைய வேரியேஷன்ஸ் வரும் ஆக்சுவலாக. இது நம்ம பண்ண தான் வரும் ஆக்சுவலாக. ஓகே, இதே பாருங்கள், நான் இன்னொரு பொசிஷன் சேம் பொசிஷன் வைக்கிறேன். சேம் பொசிஷன் தான். பட் இதில் வந்து பிளாக் டு ப்ளே. இப்போது இந்த பிளாக் டு ப்ளேக்கு என்ன ரிசல்ட்னு சொல்லிட்டு ரிசல்ட் தெரிஞ்சவங்க மட்டும் காமெண்ட் பண்ணுங்கள்.